ஷேய் ஸ்டோ பிரமா யமதர்மன் கணக்கு கிராமத்துக்குள்ளே கணக்கு எல்லாமே உட்காந்தாச்சு எல்லாம் கணக்கில் உட்காந்துட்டான் யமதர்மன் நான் ஈஸ்வரனே பரமேஸ்வரனே விஷ்ணு பிரமா யமதர்மன் பூரா உட்கார்ந்த கணக்கில் பூரா அவன் தொழிற்சாலை மில்லு கம்பெனிகளை பூராமல் யமதர்மன் உட்கார்ற கணக்கு அதை ஒரு நாள் கணக்கை போட்டுருங்க. அந்த யமதர்மன் பூரா மில்லு தொழிற்சாலை கம்பெனிகள் பூரா உட்காருவான். சாராய கம்பெனி 2ஆம் நம்பர் பார்க்குற மில்லு தொழிற்சாலை கம்பெனி ஃபேக்ட்ரி பூரா சென்னை மெட்ராஸில் பூரா டார்டாராக கெட்டி 2ஆம் நம்பருக்காக கல்வி படிப்பில் உட்காந்துருக்கான். அந்த சென்னை மெட்ராஸில் அடித்த உடனே உலக நாடு பூராமே கணக்கு முடிஞ்சோணும். கம்ப்யூட்டரில் தட்டி பூரா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பலவிதமாக படித்து பூரா பூமியை பாழாக்கி சென்னை மெட்ராஸில் பூரா பாழாக்கி வச்சுருக்கான். பூரா இங்கே இருந்து போய் கிராம சிட்டியில் படித்து அங்கே போய் பூரா உழப்பாட்டம் அசிங்கத்தனம் பூரா மோசத்தில் கிடக்கு. அப்போ இதை பூரா பிரித்து எடுத்து விடணும், பிரித்து மேய்ஞ்சி விடணும். இதுதான் கணக்கு. கிராமத்து கணக்கில் பூரா போட்டாச்சு, கிராமத்து கணக்கு பூரா விட்டுட்டான். இப்போ கிராமத்து கணக்கில் யமதர்மனை உட்கார வச்சிட்டியா அண்ணா ஈஸ்வரனே பரமேஸ்வரனே. இப்போ இந்த கிராமத்து கணக்கில் உள்ள வரையில் ஆட்டாமுடிக்க எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். எல்லாம் மாற்றுற கணக்கு வரும். அந்த கட்சி அது இராணுவ வானரப்படை முப்படை தரப்படை விமானப்படை எல்லா படையை வச்சு தான் அந்த கணக்கு எடுக்க முடியும். இது இந்த பேகில் எல்லாம் இது எடுக்க முடியாது. இது மோசமான பேகை, மட்டமான பேகை. இப்போ கொடுக்குற குடுப்பு எல்லா இடத்துலையும் யமதர்மன் அவன் குடும்பத்தார குடும்பியை பிடிச்சான் குடும்பியை பிடிச்சி வச்சுருக்கான். ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்தார குடும்பியை பிடிச்சி வச்சுருக்கான். துள்ளுனானா அப்படியே போடு மாட்டுக்கு போயிடுவான். அதுதான் கணக்கு. முதல் கணக்கு தமிழ்நாடு, 2வது கணக்கு டெல்லி, ஊடாலப்பட்ட மாநிலம். எல்லா கணக்குலையும் குடும்பி பிடிச்சிட்டான். அப்போ யமதர்மன் கையில் மானிட பிறவையை பவரால் ஏற்றி பவரை கொடுத்துட்டியே பவரை பிடிச்சி வச்சுருக்கான். பவரால் மானிட பிறவை பிடிச்சி வச்சுருக்கான் உச்சி குடும்பி. இப்போ சாவு எண்ணிக்கை நிறையா போகும். என்னன்னா கடவுளே ஈஸ்வரன் சாவு எண்ணிக்கை கூட போகும். யமதர்மன் உச்சி குடும்பியை பிடிச்சாச்சுன்னா சாவு எண்ணிக்கையில் கூடுதலாக போகும். சரி, அப்போ வாகனத்தில் அடி விடும். 4 வீலர் 2 வீலர் விமானம் பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே இந்த ஜெம்மத்தில் எல்லாமே சொல்லி முடிஞ்சுவோம். விமானம் சொல்லி முடிஞ்சுவோம், ட்ரெயின் சொல்லி முடிஞ்சுவோம், பஸ்ஸு சொல்லி முடிஞ்சுவோம், போக்குவரத்தில் பூரா ஆட்டி ஓட்டி ஓடுறது சொல்லி முடிஞ்சுவோம். அப்போ அதுக்கு இறைய ஊற்றி தான் தடவு தான். அந்த இறைய ஊற்றி எல்லா நாடு வெளிநாடு பூரா போர்க்கழகமாக விட்டு பூரா தயாரிப்பு எண்ணெய் கச்சா எண்ணெய் பெட்ரோலு டீசலு எல்லாம் தயாரிக்கிறது பூரா க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணா. அதை பூரா க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து சிட்டி கிராமத்தில் வண்டி வாகனத்தில் ஓட முடியாது. வீட்டுக்குள்ளே கப்புன்னு கிடப்பான். அப்படியே கொக்கி போட்டு தூக்கி போட்டு குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு எரியணும். அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் உயிர் வாழ விவசாயத்தை அழிச்சிட்டான். ஏகப்பட்ட அழிப்பு கைலாசத்திலே பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன கூத்துக்கள்லாம் அப்பா கடவுளே உட்கார்ந்துருக்காரு. கடவுளே கண்ணு தெரியாத அளவுக்கு விளையாடுதாங்கன்னா அப்போ அவனுக்கு அந்த மோகம் என்ன மோகம்? அந்த பேப்பர் கெட்டுக்கட்டா சக்கா வச்சுருக்க மோகம். அந்த மோகத்து கணக்கு சீக்கிரமாக தூக்கி எரிங்க அண்ணா. முக்கால் சத்தியம் எல்லாவனுக்கும் இறங்காலம் தாண்டா, ஏறுகாலம் கிடையாது. எல்லா கம்பெனி போட்டிருக்கவங்க பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவங்க பூரா இறங்கு காலம். இப்போ இறக்கி விட்டுட்டு ஆட்டி குண்டிலையும் புழுக்குலையும் சூடு வச்சு எறிவான் வானர படைகள். முக்கால் சத்தியம் கோர்ட்டில் கேட்டுக்கோ, கோட்டார ஆணி பெண்ணும். இதுதான் தக்க தண்டனை. கிராமத்து கணக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. சாமின்னா என்னன்னு தெரியுமில்லப்பா, கடவுள்லாம் என்னன்னு தெரியுமில்ல. உங்களுக்கே அப்பாறப்பட்டவர், நீதிபதிகளுக்கு உங்களுக்கே மேலே அப்பாறப்பட்டவர் யார்? இந்த உட்கார்ந்துருக்கான் ஈஸ்வரன், எங்கள் அண்ணன் நீதிமான். நீதியை தவறி போயிடுச்சு, நியாயத்தை தவறி போயிடுச்சு. அநியாயப்பட்டு ஓடுறவனுக்கு தக்க தண்டனையாக கொடுக்கணும். டைம் வரும். முக்கால் சத்தியம்.